குரங்கு பெடல் திரைப்படம் அது குறித்து சில நினைவலைகளை பகிர்ந்துக்கிட்டு வரேன். ஏன்னா சில படங்கள்லாம் வந்து நம்மளுக்கு பழைய ஞாபகங்களை வந்து தட்டி எழுப்போம். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருக்கும். அந்த மிஸ்டேக்கை அன்றைய காலகட்டத்தில் அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ பகிர் அளவு கூட நம்மளுக்கு தைரியம் இல்லாத அளவுக்கு தான் இருந்தது. காரணம்னா அப்பனும் உதைப்பான், ஆத்தாலும் உதைப்பாளுக்கு. இன்றைக்கி வந்து பசங்க மேலே கையை வைக்க முடியாது. அன்றைக்கி வந்து ஸ்கூலில் பெரம்பை வந்து நல்லா காய்ச்சி எண்ணெயில் காய்ச்சி வச்சு அதெல்லாம் அந்த அந்த அடிலாம் நீங்கள் தாங்கியே இருக்க முடியாது. ஸோ இதனுடைய இந்த இந்த பயத்துக்கான காரணம் என்னென்னா, ஒரு சின்ன தப்பை கூட நம்மளால் ஃபேமிலியில் சொல்ல முடியாத காரணம் வந்து இந்த பயம்தான், உதவுந்துருன்ற பயம்தான். ஸோ அதுவே நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஸோ இந்த குரங்கு பெடல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து சைக்கிள் எடுத்துமோவான், அந்த டைம் முடிஞ்சிடும். இதன் பிறகு அந்த சைக்கிள் வாடகை கொடுக்கணுன்னா காசு நிறையா போகும். அப்பாவுக்கு தெரியாமல் சைக்கிள் எடுத்திருப்பான். ஸோ இப்போ அப்பா கிட்ட சொல்லிட்டோம்னா திட்டுவார், உதைப்பார். ஏன்னா அப்பா வந்து நடராஜா சர்வீஸ், அவர் வந்து சைக்கிள் ஓட்டினதே கிடையாது. மிலிட்ரி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு சைக்கிளும் கொடுக்க மாட்டான். இப்போ நம்ம காசு எப்படியா தேர்த்தி கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக வந்து முட்டையை விற்று, அதுக்கப்புறம் வந்து ஸ்பாய்லர் ஆர்டர்ப்பா முட்டையெல்லாம் விற்று, அப்புறம் அந்த 3 சீட்டு ஆட்டை விளையாடி இப்படிலாம் பண்ணியும் கூட அந்த பையனால் அதை கொடுக்கவே முடியாது. அதனால் ஒரு சின்ன தப்பை கூட நம்மளால் ஃபேமிலி கூடயோ இல்லை நம்மளுக்கு ரிலேட்டடான ஆளும் கூட அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் சொல்ல முடியலன்றதுக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேசுவோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரைட். நான் முன்னாடியே சொன்னேன், சின்ன தப்பை கூட சொல்லாத காரணம் அப்பனும் உதைப்பான், ஆத்தாலும் உதைப்பாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மாலாம் வந்து இந்த சவுக்கு மலர் எரிய வைக்கிறதுக்காக சவுக்கு மலர் வாங்கிட்டு வந்து போடுவாங்க. அந்த சவுக்கு மலர் எடுத்தாங்கன்னா அது பிச்சு போகிற அளவுக்கு அடிப்பாங்க. எங்கள் அப்பாவுடைய ரேஞ்சே வேறு மாதிரின்னு வச்சுக்காங்க. அவர் டிசைனாக அடிப்பார். துணி துவைச்சிக்கிட்டே இருப்பார், டக்குன்னு முடியை பிடிச்சி அப்படியே குனி வச்சு முதுகில் துவைப்பார். அது வந்து அவர் என்ன மாதிரி ஃபீல்டில் இருக்காரோ அப்படி வந்து அது ஒரு பவுல் தண்ணி வந்து எப்படி பாத்திரத்தில் இருக்கும்போது அதுவாக மாறிடுமோ அந்த மாதிரி அவர் எந்த மாதிரி மண்ணில் இருக்காரோ அப்படிலாம் உதைப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் நிறைய பேர் வந்து சில பேர் வந்து விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. எனக்கு அந்த வருத்தங்கள்லாம் கிடையாது. ஏன்னா இப்படியான விஷயங்கள்லாம் கடந்து வந்துடும். இன்றைக்கி வந்து பசங்களை வந்து நம்ம பசங்கிட்ட வந்து கூடுமான வரை இருக்கிற கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒன்றும் இல்லை, ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா பல்லு விளக்கிற தப்புன்னு மூஞ்சி எடுத்துக்கிட்டாரு. அந்த அந்த கோவத்துக்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பாவும் நானும் ஒரு மாசி மகன் ஊரில் நடக்கும். அப்போ கடற்கரையில் எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக நீச்சல் அடிப்பார். நீச்சல் அடிச்சுட்டு கடலில் போகும்போது பின்னாடி அப்பா முதுகில் தான் உட்காரும்போது பயங்கர நீச்சல் அடிச்சுட்டு போவார். ஏன்னா நானும் எங்கள் அப்பாவும் கடல் உள்ளார போனோம்னா திரும்பி பார்த்தோம்னா கரையே தெரியாது, சுற்றி தண்ணி தான் இருக்கும். அந்தளவுக்கு கடல் உள்ளார நீச்சல் அடிச்சுட்டு போவார். அப்பேற்பட்ட ஒரு ஆள். திடீர்னு வந்து அப்பா வந்து என்ன தண்ணியில் ஓடுறாரு, பதறாரு, கத்துறாரு. என்னன்னு பார்த்தா நான் தண்ணி உள்ளார போயிட்டுருக்கேன். எனக்கு ஞாபகம் நல்லா. எங்கள் அப்பா தண்ணி உள்ளார நீச்சல் அடிச்சுட்டு வந்து அப்படியே என்னை வந்து பிடிச்சி மேலே தூக்கி வச்சுட்டு போகிறாரு. என்னப்பா என்ன பண்ணாலும் ஒன்றும் இல்லை, கம்முன்னு வாடா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மூச்சு இறக்க நீச்சல் அடிக்கிறார். பின்னாடி பக்கம் பார்த்தா ரத்தம். அந்த நீச்சல் அடிச்சுட்டு அந்த போகும் ஒரு வழியில் ரத்தம் பார்க்குறேன். போனால் அவ்வளோதான். வந்தது எல்லோரும் ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து ஒடியாந்து என்ன வடமலான என்னன்றானுங்க. டக்குன்னு ஜோதின்ற ஒரு அப்போல்லாம் வந்து கோமணம் கட்டின்னு குளிச்சது ஜட்டி கிட்டி எல்லாத்தையும் அவுத்து படப்படப்படன்னு அந்த காயத்தில் சுற்றுறாங்க. ஒன்றும் இல்லை, திருக்க மீன் கால் அடிச்சிச்சு, ரத்தம் குடமாக கொட்டுது. ஹாஸ்பிட்டல் போனாங்க. என்ன இன்னொருத்தர்கிட்ட நடராஜன் ஒரு டெய்லர் அவர்கிட்ட கொடுத்து பையனை எட்டு ஊரில் வீட்டில் விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 6 மாதம் பெட் ரெஸ்ட். கெண்டக்காலில் வந்து அடிச்சிச்சு. ஜோசியக்காரன் என்ன சொல்கிறான், உன் பையனால தான் உனக்கு வந்து கண்டம் அப்படின்னு சொல்லிட்டான். அன்னையிலேருந்து வெறுக்க ஆரம்பிச்சது. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம எது சொன்னாலும் அந்த வெறுப்பு வளர்ந்து அது அப்படி ஆயிடுச்சு. இந்த படம் வந்து குரங்கு பெடல் பார்க்கும்போது நான் ஏன் ரீகால் ஆச்சு, நான் ஏன் கனெக்ட் ஆனேன்னா அது காரணம் இதெல்லாம் தான். இப்படிலாம் தானே நம்ம வந்து பயந்துருக்கோம் அப்படின்ட்டு 2 பயங்களை இங்கே பதிவு பண்ணதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று, ஸ்கூலில் கருணாநிதினு பேர். ஆக்சுவலி என்ன பண்ணுவோம், டக்குன்னு இந்த இதை ரப்பை எப்படி மேலே விட்டான்னு வச்சுக்கோங்க, பயப்படுவோம், பயங்கரமாக பயப்படணும். அந்த மாதிரி பண்ணுவோம். திடீர்னு இப்படி திரும்புவோம், இப்படி எடுத்து இப்படி மேலே விட்டு அப்படி திரும்ப அப்படின்ற மாதிரி பயப்பட வைப்பான். அப்புறம் நாம் அதை செஞ்சு நிறைய பேர் பயப்பட வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்று. ஸ்லேட்டில் என்ன பண்ணுவான், ப்ளஸ்ஸு போட்டுருவோம். இந்த ப்ளஸ்ஸில் என் கையை எடுத்து வச்சு அவங்க அப்பா அம்மா செத்துருவாங்கன்ட்டான். இந்த கையை இழுப்பான், அழுவ விட்டுடுங்க
மாதிரி பண்ணுவான். கையை இது மயக்கிறதுப்போம் ப்ளஸ்ஸு குறியில. அது என்ன கருமமோ தெரியல, எதுக்கு பயந்தேன்னு இன்னும் தெரியல. அதான் சொல்கிறேன், அந்த படம் பார்க்கும்போது ஏன்னா இன்னைக்கு வந்து அது என்னடா மிஞ்சி போனால் ஒரு 50 விஷயம் எக்ஸ்ட்ரா போகுமாடா வாடகை சைக்கிள், அதை சொன்னால் என்னடா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தெரியுதுல்ல. அன்னைக்கு அதை சொல்ல முடியாது. சரி, இது வாடகை சைக்கிள் கதை. இது வாடகை சைக்கிள். அவங்க நேராக போனால் முட்டை திருனா விற்றான், கடன் கொடுக்கும் போது காசை கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான கதை. இது என் கதையை யோசிச்சு பாருங்களேன். இது சொல்லணும். அதுதான் நம்ம ஆள் தான். வீட்டில் எங்கள் அப்பா வந்து பட்டையை உரிப்பார் இல்லையா, அந்த மாதிரியான ஆள். திடீர்னு பார்த்தா மழையில் வந்து கெடிலத்தில் வெள்ளம் போகுது. நான் அப்போ வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூல் திருப்பாப்புலியூரில் அகில் நாயுடு தெருவில் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. தான் 1ஆவதுலேருந்து 8ஆவதுலேயும் படித்தேன். இந்த ஸ்கூலில் எல்லா தரப்புப்பட்ட பசங்களும் படிப்பாங்க. ஒரு ஐயர் நடத்துகிற ஸ்கூல் அது, நடராஜன் அப்படின்ற ஐயர் நடத்துகிற ஸ்கூலு. அதில் எல்லா தரப்பு பசங்களும். அதில் வந்து என்னென்னா இந்த ஏகாலி பசங்க, ஐ மீன் இந்த துணி துவைக்கிறாங்களா, அவங்க பசங்களும் எங்கள் கூட படித்தாங்க. அவனுக்கு என்ன சொன்னானுங்க, ஆற்றுல தண்ணி அப்படி நொப்பு நுறையமாக போகுது அப்படின்னா. சரி, ஐயோ ஆறில் தண்ணி போதா, அந்த ஆறில் தண்ணி போய் நம்ம பார்த்தது இல்லை, நொப்பு நுறையமாக போதா பார்க்கணும் அப்படின்னும் போது நாங்கள் ஆற்று பக்கம் போகிறோம் வரீங்களாடா, நாங்களும் கிளம்பி போயிட்டேன். போனால் ஆறு அப்படியே வெறித்தனமாக ஓடுது. அதாவது மண் இருங்க, எப்போ மாட்டு வண்டி மண் எடுத்து போகணுங்க. அந்த ஆற்றுல தண்ணி கரை புரண்டு ஓடுது, நுறையாக போகுது. சுழல் பாடுறா அப்படின்றானுங்க. ஒரே உற்சாகம், ஒரே ஹாப்பி. இவன்லையும் எப்படி தெரியும்னா, இவனுங்க இந்த கழுத மேலே அந்த துணியை வச்சு எட்டு போய் வெளுத்துட்டு வருவானுங்க இல்லையா, அப்படி இவனுக்கு தெரியும். நம்மளுக்கு இந்த கர்மம் தான் தெரியாது. நம்ம போயாச்சு, பார்த்தாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா அப்போல்லாம் வந்து வீட்டில் வந்து தெரிஞ்சுன்னா பொழத்துருவாங்கன்றதுனால ஸ்கூலுக்கு போன மாதிரி போய் அந்த ஸ்கூல் முடிச்சதுமே ஆற்றுல போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த கருமத்தை ஸ்கூலில் மறுநாள் என்ன பண்ணா, ஒரு பெருமைக்காக வந்து இந்த பசங்க வந்து இந்த ஏகாலி பசங்க என்ன பண்ணானுங்க சொன்னானுங்களா, நேற்று தனுசுலாம் வந்தானுங்க என் கூட, ஆற்றலாம் பார்த்து செம்ம தண்ணி. இந்த கருமத்தை ஒருத்தன் ஜெயபாலாகிட்ட போய் போட்டு கொடுத்துட்டான், சனியை முடிச்சான். எதுவுமே சொன்னது தான். பரசுராம் இன்னொரு வாதியார் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட அந்த விஷயம் போகுது. நேற்று இந்த பசங்க வந்துங்க ஆற்றுக்கு போயிருக்கானுங்க அப்படின்ட்டு சாம்பாருங்க உதைக்கிறானுங்க. உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிடாம வரவே கூடாதுன்ட்டானுங்க. எனக்கா எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டோம்னா முடிஞ்சது கதை, அதோட சொல்லி ஓவர். இது என்னன்னா, ஹெட் மாஸ்டர் எங்கள் அப்பாலாம் ஒன்றா படித்தவங்க வேறு, நான் நம்மளா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்கன்னு வச்சுக்காங்களா. இவன் எங்கே அங்கே சொல்லி இவன் எப்போ பார்த்தாலும் கருவு பண்ணி உதைக்க போகிறான்ற பயம் வேறு. ஒரே அழுக. அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கான ஒரு வலியும். அதாவது அந்த நாட்கள்லாம், அதாவது நைட்டு ஃபுல்லாக இவன் காலைல எப்படி சொல்கிறது, எவனை கூப்பிட்டு போகிறது. நம்மளுக்கு ஒரு தப்பை மேலும் மேலே செய்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்படிதான். ஏன்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கோம்ல, திடீர்னு வந்து 20 ஐடி ஓப்பன் பண்ணுவான். 20 ஐடி ஓப்பன் பண்ணி நம்ம கூட சுற்றுறவன் நம்மளே திட்டுவான். வந்து நம்ம கூட தான் சுற்றுவான். அவன் ஃபேக் ஐடியில் வந்து நம்மளே திட்டுவான். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஃபேக் ஐடி கூட என்கிட்ட கிடையாது. என் மெயில் ஐடி தவிர எனக்கு எதுவுமே கிடையாது. அந்த வேலையை நான் பார்க்கவே மாட்டேன். அந்த மாதிரியான ஆள் நான். ஸோ இப்போ இதில் என்னன்னு சொல்லி அடுத்த ஆளை கூப்பிட்டு வந்து எப்படி இந்த சமாதானப்படுத்துறது. இவனுக்கு வேற மறுநாள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரணுன்றான். அழுகுறான். சார் விட்டு அடிமாதே. ஆட்டுக்கு போகும்போது ஒன்று தெரியல. ஏன்னா இன்னைக்கு நினைச்சா சிரிச்சு டேய் உலகம் முழு சுத்திட்டேன்டா. அங்கேருந்து மிஞ்சி போனால் நான் அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட கிடையாது. அந்த ஆற்றை பார்த்துட்டு வந்ததுக்கு இவ்வளோ பெரிய அக்க போகிறன்ற மாதிரி அழ வச்சிட்டானுங்க. அசிங்கமாக போச்சு. நான் வேறு கோஜிகேஷன் வர பொம்பளை பிள்ளைங்க வேறு எதிர்க்கு வர அழுதுட்டு இருக்கேன் நான். அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்புறம் எங்கள் அம்மா கிட்டே போய், அம்மா இந்த மாதிரிலாம் எனக்கு பிரச்சனை ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து பார்த்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, தண்ணி நிறையா போகுது, பசங்க தண்ணியில் இறங்கியிருந்தாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான், பசங்களுக்கு அந்த பயம் வரணுன்றதுக்காக. சரி இன்னைக்கு புரியுது. அன்னைக்கு அவங்க சொல்கிற நியாயம். சரி தண்ணி நிறையா போகுது, காலை வச்சோம், ஏதோ இழுத்துன்னு போயிடுச்சு, திடீர்னு பெரிய பள்ளத்தில் போய் மாட்டி செத்து போட்டா என்ன வருதுன்றது தான் அவங்களுடைய இதுன்னு வச்சுக்காங்களேன். அது ஒரு விஷயம். அப்புறம் அந்த டீச்சருங்கிட்ட பெரியவங்கிட்டலாம் பேசுறதுக்கு பயமாக இருக்கு. பிறகுறதெல்லாம் எல்லாம் என்னென்னோ போட்டு டிமால் போட்டு உடச்சி தள்ளுதுங்கள்ல. அந்த ஒரு கேள்வி ஒரு விஷயம் கேட்கறதுக்கு பயமாக இருக்கும். படத்தில் அதை காமிச்சிருப்பாங்க. அதில் தான் ஒரு பையன் சொல்லுவான், அந்த பையன் சொல்லுவான், சார் நீங்கள் ஸ்கூலில் ஒரு மாதிரி இங்கே வேறு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் இருப்பாங்க எல்லாருமே. எப்போ நல்லவனாக இருப்பான் எப்போ கெட்டவனாக இருப்பான்னு சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, ஆய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி உடனே போக முடியல. ஆய் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டேன்.
அப்புறம் ஒரு கட்டத்தில் முடியாமல் ஆய் வந்துடுதுன்னு சொல்லி வெளியே போகிறதுல வந்துருச்சு அது இப்போ ட்ராயர்லேருந்து அப்படியே வழிஞ்சு இதை நடுவில் போய் பக்கத்தில் ஒரு குட்டையில் போய் அலம்பிக்கிட்டு ட்ரௌசர்லாம் காய வச்சுக்கிட்டு போகணும் தெரியாது. அப்படியே நடந்து போய் வீட்டுக்கு போய் அதுக்கு உத இது ஏன் எங்கேயாவது கழுவின்னு வந்தால் தான் என்ன அப்படின்ட்டு. இன்றைக்கி இதெல்லாம் பசங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பட் ஸ்வீட் மெமரிஸ் அது. இது பரவாயில்ல, ட்ரௌசர் தொலைஞ்சதெல்லாம் உண்டு. கொட்டையில் போய் ஒரு வாட்டி போய் பூண்டு செடி மேலே வந்து ட்ரௌசரை போட்டுட்டு ஆய் போயிட்டு, ஏன்னா அந்த ட்ரௌசரை வச்சுக்கிட்டே ஆய் போனால் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும் அந்த கால் இருக்கிட்டு. அதனால் வந்து அதை அவுத்து வச்சு ஃப்ரீயாக போகணுன்னு போன குத்தம். போய் குட்டையில் காலை கழிட்டு திரும்பி பார்க்குறேன் ட்ரௌசரை காணும். இந்த ட்ரௌசர் இல்லாமல் நடந்த கதைலாம் நம்ம ஜாக்கி டிவியில் எல்லாருக்குமே அந்த கதை தெரியும். அந்த கதையெல்லாம் நிறைய இடங்கள்லாம் சொல்லி சிரிப்பாக போயிருக்கு. இந்த படம் குரங்கு படம் பார்க்கும்போது இந்த மாதிரி பழைய ஞாபகம்லாம் ரீகால் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதான் சின்ன சின்ன விஷயங்களை கேட்குறதோட வந்து ஒரு பெரிய பதட்டங்களை வந்து உருவாக்கி வச்ச மாதிரி இன்றைக்கி பசங்க அப்படி கிடையாது. பட் ஆனால் அன்றைய காலகட்டங்கள் அப்படிலாம் இருந்ததுன்றதுக்கும் மிக முக்கியமாக ஆட்டை பார்த்து வந்ததுக்கெலாம் வந்து கதற அடித்து துவம்சம் பண்ணாங்க. தூக்கம் வராத நாட்கள்லாம் நிறையா இருந்தது. இந்த பையனுக்கு வந்து என்ன மிஞ்சி போனால் சைக்கிள் வந்து எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. அதுதான் ஏன்னா இது அப்பாவுக்கு தெரியாமல் அந்த பையன் சைக்கிள் நல்லா தான் பிரச்சனை. அதே தான் எங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சுன்னா இன்னும் உரிவுன்னு இருப்பான். இந்த அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு புல்லை வருது, ஓடுது, ரோட்டை கிராஸ் பண்ணுது. சைக்கிள்காரன் வந்து இடித்து கீழே விழுந்தாச்சு. இந்த ஃபோக்ஸ் கம்பியில் இந்த பல்லு வேற உடச்சிக்கிட்டு ரத்தமாக ஊற்றுது. இப்போ ஒரு அப்பா என்ன செய்யணும்? ஐயோ புள்ளையாச்சே அப்படின்னு போய் பதறணும். இப்போ அந்த பல்ல என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கணும். எங்கள் அப்பா என்னன்னா எதுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு நல்லா தடகாத்திரமான ஆள் ஒத்த காலில் பொங்க விட்டு உதைக்கிறான் சூத்தா மட்டையில். இப்போ நான் பல்லுக்கு அழுகிறதா ரத்தம் ஊற்றுது அதுக்கு அழுகிறதா இல்லை சூத்தில் அடிக்கிறானா அதுக்கு அழுகிறதா எந்த வரைக்கும் நான் அழுதுன்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வந்திருக்குன்றதுக்காக அதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன் இவ்வளோ பெரிய விஷயங்களை இவ்வளோ தூரம் அவன் பேசுகிறான் அப்படின்னா இவ்வளோ அனுபவங்கள் இவ்வளோ விஷயங்கள் அதெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஞாபகப்பட்டு. அதனால தான் குரங்கப்பட நினைவடைகள்ன்ட்டு இதை வந்து அதை சொன்னேன். ஏன்னா இதை இந்த ஒரு சீனை சொல்லும்போது தான் உங்களுக்கு அதோட கனெக்ட் ஆக முடியும் அப்படின்றக்காக பேசுறது. மற்றபடி உங்களுக்கு இது மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கலாம், ஏகப்பட்ட அனுபவங்கள்லாம் இருக்கலாம். அதுவும் முடிஞ்சால் பின்னூட்டங்களை தெரியப்படுதுங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.